சாம்சங்கோட நியூ பட்ஜெட் 5G ஃபோனான சாம்சங் F06 அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸோட டாப்பில் ஃபோனோட இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. கேலக்ஸி F06 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சைடில் கேலக்ஸி F06 அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. பாக்ஸோட பேக் சைடில் டியூல் கேமரா செட்டப் 50 MP மெகா மெயின் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கூடவே மீடியாடெக்கோட 5G ப்ராசரான Dimensity 6300 இருக்குது. அண்ட் 5000 mAh பேட்டரி, 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பின்னாடி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இந்த ஃபோனை ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ பாக்ஸுக்கு சேஃபாக போட்டுக்கிற இந்த செக்யூரிட்டி ஸ்டிக்கர்ஸை கட் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் பாக்ஸில் ஃபோன் தவிர என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, பேசிக்கான சிம் எஜெக்டர் டூல், ஒயிட் கலரில் சார்ஜ் பண்ணுறதுக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கான Type-C to Type-C கேபிள், அண்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதோட சார் வேல்யூ 1.05 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. வழக்கம் போல் பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. ஸோ அடுத்து ஃபோனை பார்ப்போம். ஃபோனை பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணாமல் ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான கவரில் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனை ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணி பூட் பண்ணுவோம். ஃபோன் பூட் ஆகிற சமயத்தில் சைடில் என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் சைடில் டியூவல் சிம் அல்லது ஒரு சிம் மெமரி கார்டு போகிறக்கான ட்ரே கொடுத்துக்கிறாங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக ஒரு பவர் கீ இருக்குது. அண்ட் அப் அண்ட் டவுன் வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தோம்னா Type-C சார்ஜிங் போர்ட் இருக்குது, மைக் இருக்குது, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கூடவே ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கான 3.5 mm போர்ட் இருக்குது. ஸோ பேக் சைடில் மெயின் கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி ஒரு 2 MP கேமரா இருக்குது. அண்ட் ஃப்ளாஷ் லைட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச்சோட ஒரு 8 MP கேமரா இருக்குது. ஸோ இது 720x1600 HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்கிற ஒரு LCD ஸ்க்ரீன். ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 90 Hz கொடுத்துருக்காங்க. ஃபோனை இனிஷியலாக செட்டப் பண்ணும்போது இந்த சென்டிங், டயக்னசிங் டேட்டா, கஸ்டமைசேஷன் சர்வீஸஸ்க்குலாம் அப்ரூவல் கொடுக்காதீங்க. இது உங்களோட டேட்டாவை நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சாம்சங்கு கொடுக்குற பெர்மிஷன்ஸ். ஸோ அது தேவையில்லை. ஃபோனை ஸ்டார்ட் பண்ணும்போதே லைட் ஆர் டார்க் தீம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குது. நம்ம டார்க் தீம் யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம எந்த விதமான ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல், என் இமெயில் ஐடி கூட கொடுத்து லாகின் பண்ணாமல் இனிஷியலாக பூட் ஆகிற செட்டப் மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணல. ஸோ இதில் பிளாட்வேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஆப்ஸ், கூடவே ஃபோன்பே, ட்ரூ காலர், ஸ்னாப்சாட் மாதிரியான ஆப்ஸும் இருக்குது. பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் பிளாட்வேர் அப்படிங்கிறது நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரியாகவே போயிட்டுருக்கு. செட்டிங்ஸில் போயிட்டு ஃபோனோட இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபோன் 7.0 ரன் ஆகுது. அதாவது சாம்சங் கேலக்ஸி S25 சீரீஸ் அப்புறமா இந்த ஃபோன் லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் அந்த S25 வைப்பு இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 இதில் ரன் ஆகுது. கூடவே சாம்சங் இந்த ஃபோனுக்கு 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட், 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு கமிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM அண்ட் 6GB RAM, கூடவே 128GB இன்டர்னல் மெமரி அப்படிங்கிற மாதிரி. நம்ம வாங்கிக்கிறது பேஸ் வேரியன்ட் 4GB. எல்லாம் செட்டப் மட்டும் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஃபோனில் 15% ஆன ஸ்டோரேஜ் யூட்டிலைஸ் ஆகிடுது ஆல்ரெடி. அதாவது 19.6GB ஆல்ரெடி யூஸ்டாக இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் இந்த பிளாட்வேர்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். சைடில் ஃப்ரேம் ஃப்ளாட்டாக கொடுத்துக்கிறாங்க, கிரேவான டோனில் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற பகாமா ப்ளூ அப்படிங்கிற வேரியண்ட், இன்னொன்று லிட் வயலட் அப்படிங்கிற வேரியண்ட். ஸோ இந்த டிசைன் வாட்டர் வேவ் மாதிரியான ஒரு யூனிக்கான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. இனிஷியலாக இந்த ஃபோன் எடுத்து சில ஃபோட்டோஸ் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனை டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ கூடி சீக்கிரம் கொண்டு வரோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த ஃபோனை பார்க்குறக்கும் வாங்குறதுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். புதுசாக ஃபோன் வாங்கிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.